துணிச்சலும் தைரியமும் இருந்தாலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நிதானமாக செயல்பட்டு நினைத்த விஷயங்களை எல்லாமே சாதித்து கொள்ளும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமா இல்லையா? இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுமா விலகாதா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கடவுளை வணங்கினா உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் தீரும். உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக அமையும், இதற்கான முழு விளக்கங்களையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்து வரும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சமாக நெஞ்சமா அந்த நெருக்கடிகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஒரு சூப்பரான காலகட்டம் தான் இந்த மார்கழி மாதம். ஏன்னா உங்களோட எதிர்பார்ப்புகள் இதுவரைக்கும் நிறைய இருந்திருக்கும், ஆனால் எதுவுமே நிறைவேறியிருக்காது. உங்களோட ஆசைகள் அப்படிங்கிறது கனவாகவே போயிருக்கும். நிறைய விஷயத்தில் எவ்வளவு தெளிவாக முடிவு செஞ்சாலுமே அதோட பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது, வேற யாருக்காவது கிடைச்சிருக்கும். இதன் மூலம் நிறைய விஷயத்தில் ஏமாந்து போய் நின்றுருப்பீங்க. உங்களோட ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளுமே பூர்த்தியாகும் வாய்ப்பை இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் காண போகிறீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் யாரால் நெருக்கடி வந்துச்சோ அவங்களே உங்களை விட்டு விலகிடுவாங்க. அதன் மூலம் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளும் அதன் மூலம் ஏற்பட்டிருந்த விளைவுகளும் இனி காணாமல் போகும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமையும். நீங்கள் அதை உபயோகம் பண்ணிக்கணுங்க கரெக்டாக. வியாபார விஷயத்தில் நிறைய தடைகள் வந்திருக்கும். ஒவ்வொரு படி ஏறுனா பல படி சறுக்கு விழுந்திருப்பீங்க. என்னடா பண்ணுறது, நம்ம வியாபாரத்தை செய்யலாமா வேண்டாமா, இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமாங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வியாபாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்ப போடுறீங்களோ அவ்வளவு லாபம் பெற முடியும். ஏன்னா வியாபாரத்தில் உள்ள தடைகள் அனைத்தும் இனி காணாமல் போகும். எப்படின்னா சூரியனை கண்ட பனி எப்படி காணாமல் கரைஞ்சு போகுதோ அதுபோல் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளுமே காணாமல் போகும். நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதுவும் டிசம்பர் 30 வரைக்குமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்படும் சங்கடங்கள் விலகும். இப்போ இருந்த பிரச்சனை எல்லாமே விலகிடுச்சு, இன்றைக்கி எனக்கு எல்லாமே நல்ல காலம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் இதன் மூலம் நிறைய பாடங்களையும் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இனிமே வரும் காலகட்டத்தில் என்ன விஷயத்தை செஞ்சால் அதற்கான பலன் என்ன வரும்னு தெரியலையா? ஆனால் அதையுமே தாண்டி ஒரு சில காரிய தடைகள் உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில் இனி காரிய தடைகள் நிகழாமல் இருக்க நீங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் ஆலயம் சென்று வழிபாட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை காண முடியும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வராகி தாயின் வழிபாடு ரொம்பவும் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் துர்க்கையம்மன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்கி வளர நாங்களுமே அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். சரிங்க, இப்போ கன்னி ராசியில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரம், அதாவது உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை 1, 2ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இருக்கீங்க இல்லையா? இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மார்கழியில் என்ன மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் துன்பம் தொடருமா இல்லை நீங்குமா, இது பற்றி நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கன்னி ராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். உங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வாய்ப்பை பெறுவீங்க. பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளுமே காணாமல் போகும்.
நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். உடல்நிலையில் இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் விலகி நீங்கள் ஆரோக்கியமாக செயல்பட போறீங்க. இருந்தாலுமே புதிய நட்புகளிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். தவறான வழிகாட்டுதலை யார் சொன்னாலுமே அவங்கள விட்டு விலகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பு விஷயத்தில் நீங்கள் அக்கறையாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசாக ஒருத்தர் வராங்க, அவங்க சொல்கிற கருத்து கரெக்டாக இருக்குது, சரியாக வரும் அப்படின்னு முழுசாக நம்பிடாதீங்க. உங்களோட கூட்டாளிகள் மற்றும் உங்களோட குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு கருத்து வரும்போது ஆலோசனை கேளுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் சுற்றி இருக்கிறவங்களோட ஆலோசனை, அதாவது உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனைங்கிறது உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும். அதனால தான் எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் மூன்றாவது நபர் வந்து எது சொன்னாலும் முழுமையாக நம்பிடாதீங்க. உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் சந்திராஷ்டமம் ஜனவரி 7, 8ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாக செயல்பட்டால் திட்டமிட்ட வேலைகளையுமே நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு முன்னேற்றமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல ஆட்சியாக செஞ்சிருக்கும் சனி பகவான் இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த அனைத்து நெருக்கடிகளுமே காணாமல் செய்ய போகிறார். உங்களுக்கு உங்களோட உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் அனைத்தும் காணாமல் போகும். வியாபாரம் தொழிலில் நிறைய போட்டிகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த போட்டிகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இழுபறியாக இருந்து வந்த வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கான சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். அரசியல்வாதிகளுக்குமே எதிர்பார்த்த பொறுப்பு, பதவிகள், பட்டம் வந்து சேரும். சுருக்கமாக சொன்னால் இந்த கன்னிராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாகவே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு இருந்த விரிசல் விலகி இணக்கமான சூழ்நிலை உருவாகும். உங்களோட பிள்ளைகள் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பளித்து செயல்படுவாங்க. ஜனவரி 1 முதல் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். உறவுகளின் ஆதரவு கூடும். நீண்ட நாட்களாக வாங்க முயற்சித்து வந்த இடத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பத்திரப்பதிவு செய்கிறதா இருந்தால் கவனமாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணும். இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதுனால நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கவனத்தோடு செயல்படணும். குடும்ப உறவுகளை அனுசரித்து போங்க. புதுதாக வரும் நபர்களிடம் நீங்கள் ரொம்பவும் அதிகபட்சமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இடம் கொடுத்தால் அதன் காரணமாக இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களோட வியாபார ரீதியாக சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் கிரகநிலைகள் நல்லா இருந்தாலுமே ஒரு பக்கம் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்று நடப்பது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் மார்கழி மாதத்தில் ஜனவரி 8, 9ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. அதன் பிறகு சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சலாகவும் தைரியமாகவுமே இருந்தாலுமே நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக இந்த மாதம் செயல்பட்டால் நினைத்த விஷயத்தை சாதித்து கொள்ள முடியும். இந்த பிறந்திருக்கும் மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் அவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. தொழில் விஷயமா இருந்தாலும் சரிங்க, வியாபாரம், குடும்பம், எல்லா விஷயத்திலுமே நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, நடக்கிறது ஒன்றா இருக்கும். என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி வெறுத்து போயிருந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த அனைத்து நெருக்கடிகளும் காணாமல் போகும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சாலுமே 6ஆம் இடத்துல சனி பகவான் உங்களோட திறமைகளை அதிகரிக்கும் வாய்ப்பை கொடுப்பார். இதன் மூலம் உங்களோட தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்து கொள்ள முடியும். நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சிருப்பார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் காணாமல் போகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்களுமே உங்களிடம் நேரடியாக வந்து சரணடையக்கூடிய காலமாக இருக்குது. இழுபறியாக இருந்து வந்த விவகாரம் பிரச்சனை சாதகமான பலனை கொடுக்கும். தடைபட்டிருந்த விவகாரங்கள் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். நண்பர்கள், உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு நன்மையை வழங்கும்.
குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நல்ல லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும். லாபம் அதிகரித்து புதிய பொருட்களை வாங்குவீங்க. சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால வருவாயில் எந்த ஒரு குறையும் இருக்காது. புதன் பகவான் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எல்லா வேலைகளுமே உங்களுக்கு சாதகமாக உங்களால் நடத்தி லாபத்தை காண முடியும். உத்தியோகத்தில் நெருக்கடி விலகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரித்து காணப்படும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மார்கழி மாதத்தில் ஜனவரி 9ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லதாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.